welcome the Rockstar DSP! போய் பார்த்துட்டு திருப்பி வந்திருக்கேன். பூங்கொடி வேற விஷ பாட்டிலோடயே திரியிறா. என்கிட்ட வந்து என்ன எப்ப வேணாலும் அங்க அனுப்பிடுவேன்னு சொல்றா மகேஷ். எனக்கு தான் என்ன பண்றதுனே தெரியல மகேஷ். அப்போ நீ இனிமே எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். சரிக்கா, இனிமே எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். மகேஷ், நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா, நீ இவ்வளோ பயப்படுறப்போ நான் இதுக்காக உன்னை கஷ்டப்படுத்த போறேன்? நீ தான்க்கா எனக்கு ரொம்ப முக்கியம். நீ தானே எனக்கு அம்மா அப்பா என் உலகமே. எனக்கு உன்னை விட்டா யாருக்கா சொல்லு? தெரியும் மகேஷ், நீ என் மேல பாசமா தான் இருப்பேன்னு. ஆனா என்ன, கோவம் வந்தா சட்டுன்னு கைய நீட்டிடுவ. ஆனா அடுத்த நிமிஷமே அதே கைய நீட்டி எனக்கு சோறு போடுவ. ஆமாக்கா, ஆனா நீ இனிமே அந்த சோத்துக்கு தான் பிச்சை எடுக்கணும். அவளாவது உன்கிட்ட சோத்துல விஷம் வைப்பேன்னு தான் சொன்னான். ஆனா நான் விஷத்தையே உனக்கு சோறு மாதிரி ஊட்டி விடுவேன். பூங்கொடி சொல்லதான் செய்வா, ஆனா இவ செஞ்சே முடிச்சிருவாள. என்ன மகேஷ் இப்படி சொல்ற? நான் உன் அக்காடி. நான் உனக்கு உதவி பண்ணாம வேற யாருக்குடி பண்ண போறேன்? எனக்கு நீதான் மகேஷ் முக்கியம். நான் உன் கூட தான் இருப்பேன். ஆமா மகேஷ், இப்ப கூட அவங்களை எப்படி பழிவாங்கலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, சரியான ஆளுதான் நீ. இப்ப அவங்கள பழி வாங்குறது முக்கியம் இல்ல, சொத்து நம்ம கைக்கு வரணும், அதுதான் முக்கியம். அதுக்குதான் மாலையை போட்டு அவங்க 2 பேரையும் சேர விடாம பாத்துக்கிட்டேன். ஆனா இப்ப மாலையை கழட்டிட்டாங்க. மறுபடியும் சாந்தி முகூர்த்தம் முதலிரவுன்னு சலசலப்ப ஆரம்பிச்சிடும். அந்த மீசக்காரனும் மறுபடியும் ஜாதக நோட்டை தூக்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி ஜோசியக்காரன் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நடையா நடந்து தேதி குறிக்க ஆரம்பிச்சிருவோம். முதல்ல அதை நிறுத்தணும். அப்படி 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, அப்புறம் சொத்து டமால் தான். அப்புறம் நீ மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரி நானும் தான் சொத்துக்கு சிங்கி அடிக்கணும். அது நடந்துடக்கூடாதுன்னா அவங்களுக்குள்ள முதலிரவு நடக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட வழி இருந்தா சொல்லு, இல்லைன்னா எப்பயும் போல வாயை மூடிட்டு உட்காரு. என்ன 2 பேரும் யோசிக்கிறத பார்த்தா இந்தியாவோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திடுவீங்க போல. என்ன ஓ, பெருசா யோசிக்கிறீங்களா? அதான் பெரிய திட்டம் போடுறீங்க போல. இந்த பாரு, என்ன திட்டம் போட்டாலும் ஜெயிக்க போறது பூங்கொடி தான். ஆமா, ஏன் தேவையில்லாம இல்லாத மூளைய போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாரு, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிற மகேஷ்? பாவம், நீ வைக்கிற பொரியல உங்க அக்கா தான் மாட்டி கைய கால நோகடிச்சுக்கிறா. கொஞ்ச நாளாவது அவளும் நம்ம வீட்டுல இருந்து நல்லது பொல்லது சாப்பிட்டு அப்புறமா மேல போகட்டுமே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போறவள சீக்கிரமா நீயே அனுப்பிடுவ போல் இருக்க. யோ, முதல்ல உன்னதான் அனுப்பணும். பொண்டாட்டி பிள்ளைங்களை விட உனக்கு நேத்திக்கு வந்தவதான் பெருசா போயிட்டால. யோ, இப்படி இருக்கவன் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? உன் பொண்டாட்டி போன உடனே நீயும் போய் தொலைச்சிருக்க வேண்டியதானே? இல்லன்னா உன் பிள்ளைய நீயே வளர்த்து தொலைச்சிருக்க வேண்டியதானே? என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை சேர்த்து சீரழிக்கிற? இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நீ சொன்ன மாதிரியே நான் அன்னைக்கே பண்ணிருப்பேன். என் நேரம் அன்னைக்கு புத்தி இல்ல, உன் சித்தப்பா கேட்டுட்டாருன்னு நானும் தலையாட்டிட்டேன். இப்ப மட்டும் புத்தி வந்துருச்சா? அதே களிமண் தானே இன்னும் இருக்க மாட்டேக்குள்ள. என் மூளையில
களிமண்ணு தான் இருக்கு. அதான் இந்த களிமண்ணுக்கு ஏத்த மாதிரி ஏதோ என் புத்தி கெட்டுன ஒரு நல்ல காரியத்தை நான் செய்யறதுக்காண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நல்ல காரியம்னு பாக்குறியா? கொஞ்சம் இரு. டேய் சரவணா, பூங்குடி. அப்பா பாப்போம் முடியும். என்னப்பா? என்னப்பா பாத்துட்டு நிக்கிறீங்க? வாங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. என்ன பாக்குற? என் பக்கத்துல வந்து நில்லு, பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் முதலிரவு வச்சிருக்கு. இப்பதான் சொன்னா ஜாதகத்தை தூக்கிட்டு வருவாருன்னு. இப்ப ஜாதகமே இல்ல போல, ஸ்ட்ரைட்டா முதலிரவா? அட கடவுளே. வாங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா இருங்க. எந்திரிங்க. நீங்க 2 பேருமே இன்னும் 9 மாசம் 17வது நாள்ல ஒரு வாரிச பெத்து என் கையில கொடுக்கணும். ஆஹா, நாலு கணக்கெல்லாம் கரெக்டா சொல்றாரு. சரி, உங்க அம்மா கிட்டயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மகேஷ், நீ ஏதாவது நல்லது சொல்லி பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? அத்தை, அப்படியே நின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க வாயால நாங்க நல்லா இருக்கணும், எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. அப்பனாதான் எங்க சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்து எங்களோட சங்கதியும் விரிவடையும், நாங்களும் நல்ல முறையில எங்க வாழ்க்கையை தொடங்குவோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்னங்க இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்க? நல்ல நேரம்லாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் நான் அன்னைக்கே பார்த்துட்டேன் மகேஷ். அன்னைக்கேவா? ஆமா, அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நின்னு நீ கூட சரவண சாமிக்கு மாலை போட்டு கூட்டிட்டு வந்தல்ல, அன்னைக்கே மறுபடியும் நல்ல நேரம் பார்த்து டைம் எல்லாம் குறிச்சாச்சு. மாலை போட்டுட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நாங்க அப்பவே இதை பத்தி பேசி முதலிரவுக்கு நாள் குறிச்சிட்டு தான் நானும் மருமகளும் மாலையே போட்டோம்.